வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேப்பர் டூக்கான வினா வங்கி வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த அமைப்பில் இருக்கும் அப்படின்னு. டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 நாள் தான் எக்ஸாம் இருக்குது, ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் 2 விதமான கொஷின் இருக்கும், ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் 60 கொஷின் இருக்கிற மாதிரி ஒரு மாடல். அதை பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, ஓகேங்களா, சோசியல் சயின்ஸு, என்விரான்மெண்டல் சயின்ஸு, இல்லை சைல்டு டெவலப்மெண்ட், ஓகேங்களா? இந்த அமைப்பில் ஒரு கொஷின் இருக்கும். எப்படி? ஓகேங்களா, 30 கொஷின் தமிழ், 30 கொஷின் இங்கிலீஷு, ஓகேங்களா, சைல்டு டெவலப்மெண்ட் 30, 60 கொஷின் சோசியல் சயின்ஸ், 60 கொஷின் சோசியல் சயின்ஸு, மொத்தம் 150 கொஷின் ஒரு டைப்பில் இருக்கும், ஓகேங்களா? அதாவது பேப்பர் 2ல் ஒரு டைப்பில் இருக்கும். இன்னொரு டைப்பில் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, 30 கொஷின் சைல்டு டெவலப்மெண்ட்டு, 30 தமிழ், 30 இங்கிலீஷு, ஓகேங்களா, 30 மேக்ஸு, 30 சயின்ஸு. அப்போ இதில் ஒரு 150 கொஷின் இருக்கும், ஓகேங்களா? இந்த அமைப்பில் 2 பார்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? அப்போ பேப்பர் 2 அப்படிங்கிறது 2 மாடலில் கொஷின் வரும், ஓகேங்களா? 2 மாடல் வரும். சோசியல் சயின்ஸில் 60 கொஷின் இருக்கிற மாதிரி ஒரு மாடலும், ஓகேங்களா, மேக்ஸ் 30 சயின்ஸ் 30 இருக்கிற மாதிரி ஒரு மாடல்லையும், ஓகேங்களா, நம்மக்கிட்ட கொஷின் பேப்பர் வரும். இது பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, சைல்டு டெவலப்மெண்ட்டு 30 தமிழ், 30 இங்கிலீஷு, சோசியல் சயின்ஸ் 60. அதே தான் சேம், ஓகேங்களா? சைல்டு டெவலப்மெண்ட்டு 30 தமிழ் 30 இங்கிலீஷ் 30 மேக்ஸ் 30 சயின்ஸ் 30 150. இந்த அமைப்பில் 2 டைப்பில் கொஷின் வரும், ஓகேங்களா? இப்போ நம்ம கொஷின் செலெக்ஷன் பண்ணது பார்த்திங்கன்னா எல்லாமே காமனாக இருக்கிற மாதிரி தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம், மிஸ் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ஓகேங்களா? கொஷின் நம்பர் 1. தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம் தற்கால டேஸ் மரபாக ஆகிவிடுகிறது. தமிழ் வணக்கம் தற்கால டேஸ் மரபாக ஆகிவிட்டது, இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2. பாரதிதாசனின் கவிதைகளில் தவறானது. பாரதிதாசனுடைய கவிதைகளில் தவறானது. அதை பார்த்தீங்கன்னா கைம்பெண் பற்றி சொல்லியிருக்கிறாரு. பெண் கல்வி, கைம்பெண்ணு, பகுத்தறிவு, இந்த 3 பற்றியும் அவருடைய கவிதைகளில் இருக்கும். தமிழ் நிலத்தை பற்றி இருக்காது. அப்போ தவறானது. ஆன்சர் டி. அடுத்து பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். ஆன்சர் ஏ. பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4. பொறுத்துக. விளைவுக்கு நீர் 3 கமா. அறிவுக்கு தோல் 4 கமா. இளமைக்கு பால் 1 கமா. புலவருக்கு வேலு 2. மறுபடியும் பாருங்கள், விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேலு. அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5. ஆழி பெருக்கு. கொஸ்டின் நம்பர் 5. ஆழி பெருக்கு என்பதன் பொருள். ஆழி பெருக்கு என்பதன் பொருள் கடல்கோள். ஆன்சர் பி. கடல்கோள். பெருஞ்சித்தனார் எந்த சிறப்பு பெயரினால் அழைக்கப்படுகிறார்? பெருஞ்சித்தனார் எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? ஓகேங்களா? பாவலரேறு பெருஞ்சித்தனார். ஆன்சர் ஏ. பாவலரேறு பெருஞ்சித்தனார். புலவர் ஏறு யாருன்னா வரத நஞ்ச பிள்ளை. புலவர் ஏறு வரத நஞ்ச பிள்ளைக்கு பேர் தான் புலவர் ஏறு. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. புரட்சி கவி யாரு? பாரதிதாசன். புரட்சி கவி. அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின், ஓகேங்களா? தகவல் தொடர்பு முன்னேற்றத்தில் டேஸ் சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. மேதினி சுருங்கிவிட்டது. அப்போ மேதினி என்பது உலகம்.
தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது, மேதினி சுருங்கிவிட்டது. அப்போ மேதினி என்பது உலகம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமைகிறது. அப்போ தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமைகிறது. வலஞ்சுழி எழுத்து, ஓகேங்களா, வலஞ்சுழி எழுத்தாகவே அமைகிறது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைகிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஆன்சர் பி, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. பொறுத்துக. தொல்காப்பியமும் நன்னூலும், ஓகேங்களா, தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல்கள் 2, 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கிய நூல்கள் 3, திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள். திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள் 4, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பிய நூல்கள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பிய நூல்கள். மறுபடியும் பாருங்க, பொறுத்துக. தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல்கள், 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கிய நூல்கள், திருக்குறள் நாலடியார் அறநூல்கள், சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பிய நூல்கள். அப்போ ஆன்சர் 2, 3, 4, 1. 2, 3, 4, 1. ஆன்சர் சி. அடுத்து 11வது கொஸ்டின். கடல் நீர் முகுந்த கமஞ்சுளி எழிலி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கார் 40. ஆன்சர் பி, கார் 40. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, சிவன். அப்போ தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, சிவன். ஓகேங்களா, இது அனைவரும். ஆன்சர் டி, அனைவரும். கபிலர் என்னும் பெயருக்கு மாத்திரை அளவை காண்க. கபிலர் என்னும் பெயருக்கான மாத்திரை அளவை காண்க. ஓகேங்களா, 3 மாத்திரை. ஆன்சர் டி, 3 மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் ஆகும் கால அளவு. இப்போ ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆன்சர் பி, அரை மாத்திரை. சர்ச்சி என்ஜின். சர்ச்சி என்ஜின் என்பதன் தமிழ் சொல் தொடுபொறி. சர்ச்சி என்ஜின் என்பது தமிழ் சொல்லு தொடுபொறி. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டு பெற்றவர். தம்மை ஒத்த அலைநீளத்தை சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சூமுத்து. ஆன்சர் ஏ, நெல்லை சூமுத்து. 108வது கொஸ்டின். நெல்லை சூமுத்து அவர்கள் டேஸுக்கு மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். 80க்கு மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். உடல் நோய்க்கு டேஸ் தேவை. ஔடதம். ஔடதம் என்பது மருந்து. ஔடதம் என்பது மருந்து. உடல் நோய்க்கு டேஸ் தேவை அப்படின்னா ஔடதம். நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. ஆன்சர் பி, ஒருமித்து விளையாடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை யாருக்கு வழங்கியது? ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை யாருக்கு வழங்கியது? சோபியா. யாருக்கு? சோபியா அப்படிங்கிற ரோபோ. சோபியா அப்படிங்கிற ரோபோவுக்கு தான், ஓகேங்களா, இந்த பட்டத்தை ஐநா கொடுத்துருக்கு. கேரி
கேரி காஸ்பரோவ் என்பவர் யார்? சதுரங்க வெற்றியாளர். ஆன்சர் பி, சதுரங்க வெற்றியாளர். குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர். அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் யார்? அப்துல் கலாம். ஆன்சர் ஏ, அப்துல் கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24 தவறானது எதிர் கேட்குறாங்க. ஊரை பற்றி சொல்லக்கூடியது தொல்காப்பியம் சரி, அரசு பற்றி சொல்லக்கூடியது திருக்குறள் சரி, செய் என்பது குறுந்தொகை பற்றி சொல்லக்கூடிய நூல், செல் என்பது அகநானூறு, இது மட்டும்தான் தவறு. ஆன்சர் டி. ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் தவறானது ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. கொஸ்டின் நம்பர் 25 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தமிழன் கண்டாய் அப்படின்றது திருத்தாண்டகம் அப்படிங்கிற நூலில் சொல்லுது சரி. நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் அதலினால் தொல்காப்பி அப்படிங்கிற நூல் சொல்லுது சரி. கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி கார் 40 சொல்லுது சரி. நெடு வெள்ளிசி, நெடு வெள்ளூசி, நெடு வசி பறந்த வடு, நெடு வல்லூசி, நெடு வசி பறந்த வடு 18 நூறு சொல்லுது சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோட் சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதர் அப்படின்னு நற்றிணை நூல் சொல்லுது சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 26 வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒலிக்கும் எழுத்துக்களின் சரியானது அல்லாதது எது? அப்போ சரியானது அல்லாதது இரு, சரியான அல்லாதது இரு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 27 காவிரி நாடன் யார்? காவிரி நாடன் யார்? சோழன். காவிரி நாடன் என்பது சோழன். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி? எது சரி? பாருங்க. நிலவின் அழகியும் கதிரவின் மென்மையும் மலையும் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. ஓகேங்களா? சரி, தவறு. நிலவின் பயனையும் கதிரவன் வெம்மையும் மலையின் குளிர்ச்சியும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. தவறு. நிலவின் குளிர்ச்சியும் கதிரவன் வெண்மையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. சிலப்பதிகாரம் போற்றுகிறது. ஓகேங்களா? இது சரி. அடுத்து பாருங்க. நிலவின் குளிர்ச்சியும் கதிரவன் பயனையும் மலையின் இயல்பையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. இது தவறு. அப்போ ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 29 அதிகமாக வலசை போகும் பறவை. அதிகமாக வலசை போகும் பறவை இனம் நீர்வாழ் பறவை. அப்போ அதிகமாக வலசை போகின்ற பறவை இனம் நீர்வாழ் பறவை இனம். பாருங்க. அடுத்து கிபி 2024 திருவள்ளுவர் ஆண்டு என்று கூறுகிறோம். அப்போ திருவள்ளுவர் ஆண்டு, திருவள்ளுவர் எப்போ பிறந்தார்? கிமு 31. கிமு 31. அப்போ தற்போது ஆண்டு 2024 கூட்டணின்னு வச்சுக்க 5/5/20. அப்போ ஆன்சர் ஓகேங்களா 2055. 2055 தான் தற்போது திருவள்ளுவர் ஆண்டு. சிஇஸ். அடுத்து இங்கிலீஷு பார்ட் 2. இங்கிலீஷில் நமக்கு 30 கொஷின் இருக்குது. ஓகேங்களா? சிஇஸ் கலெக்டட் ஸ்டிக்கர். ஓகேங்களா? ஈஸ் நாட் சி. ஈஸ் நாட் சி. ஆன்சர் ஏ, ஈஸ் நாட் சி. அடுத்து 32 வி ஆப்டன் வாட்ச் டிவி இன் த. ஓகேங்களா? ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன். டோன்ட் நாட் வி. ஆன்சர் டோன்ட் நாட் வி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 33. கொஸ்டின் நம்பர் 33 யூ ஹேவ் கிளீனட் யுவர் பைக். ஹேவ் நாட் யூ. ஆன்சர் டி, ஹேவ் நாட் பி. 34வது கொஸ்டின் ஜான் அண்டு மார்க்ஸ். ஜான் அண்டு மார்க்ஸ் do not like Max. Do. Answer do. Answer do. 35வது கொஸ்டின் better played handful yesterday. Did not he. Answer C, did not he.
36. They are going come from school. They are going home from school. Are not though. Answer B. Are not though. 37. Mary did not do her homework last Monday. Did she? Answer A. Did she? 38. He hold have breath a new car. Hold not he. Answer A. Kevin will come tonight. Want to he. I am clear. I am clear. Are not it. Are not it. Answer C. Are not it. அடுத்த கொஸ்டின் நம்பர் 41. He is still sleeping. ஓகேங்களா? Is not he. Answer B. Is not he. You go to school. Do not you. Do not you. Answer C. Let's go for a walk. Shall we. Shall we. Answer A. We want be lot. Will be. Answer B. Will be. Nobody played. Did though. Nobody played. Did though. Answer C. They will wash the car. Want though. Answer B. Want though. Question number 47. We must lock the door. We must lock the door. Should not be. Answer B. Should not be. I am right. Dash. Are not it. Are not it. Answer C. So you breathe a car. Did not you. Answer A. Did not you. 50th question. You would not like to invent my death. Would you. Answer B. Would you. Let's go home. Shall we. Answer A. Shall we. Question number 52. Read the books. Read the books. Will you. Answer B. Will you. Everyone is perfect. Are not though. Answer C. Are not though. It did not come lot tomorrow. Will you. Answer A. Will you. 55. This article is very good. Is not it. Is not it. Answer B. There are some books on the table. Are not there. Answer B. Are not there. Answer B. அடுத்த கொஸ்டின் நம்பர் 56. There are some books on the table. Are not there. 57. He hardly works. Does he. Answer A. 58. Though seldom speak. Do though. Answer C. She early come last. Does he. 59. He don't nothing. Answer A. Did he. Answer A. Did he. அடுத்தது மேக்ஸ் கொஸ்டின் 61. பகுதி 2. சதுர வடிவ பூந்தோட்டத்தின் மீது 40 மீட்டர் பூந்தோட்டத்தை சுற்றி மீட்டருக்கு ரூ. 10 வீதம் வேலி போட ஆகும் செலவை காண்க. வேலி போட ஆகும் செலவு ரூ. 1600. ரூ. 1600. 80 மீட்டர் நீளமுடைய செவ்வக வடிவ தோட்டத்தின் பரப்பளவு 3200 சதுர மீட்டர் தோட்டத்தின் அகலத்தை காண்க. 80 40 மீட்டர் 40 மீட்டர். ஆன்சர் சி. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 63. கொஸ்டின் நம்பர் 63. 40 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு முக்கோண வடிவ தோட்டத்தின் பரப்பளவு 800 சதுர மீட்டர். அதன் அடிப்பக்கத்தின் நீளத்தை காண்க. ஆன்சர் பி 40 மீட்டர். ஆன்சர் பி 40 மீட்டர். 2 சதுரத்தின் சுற்றளவு முறையே 40 சென்டிமீட்டர் மற்றும் 32 சென்டிமீட்டர் ஆகும். மூன்றாவது சதுரத்தின் பரப்பளவானது மற்ற 2 சதுரத்தின் பரப்பளவின் வித்தியாசங்களுக்கு சமமாகும். ஆகவே மூன்றாம் சதுரத்தின் சுற்றளவை காண்க. 24 சென்டிமீட்டர். ஆன்சர் பி 24 சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 65. ஓர் இணைகரத்தின் பரப்பளவு 480 சென்டிமீட்டர், அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின்
குத்துயரம் என்ன? குத்துயரம் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர். 66வது கொஸ்டின், சாய் சதுரம் ஒன்றின் பரப்பளவு 150 சதுர சென்டிமீட்டர். அதன் ஒரு மூலை விட்டம் 20 சென்டிமீட்டர். மற்றொரு மூலை விட்டத்தின் அளவை காண்க. அளவு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். ஆன்சர் ஏ 15 சென்டிமீட்டர். 67வது கொஸ்டின், ஒரு இணைகரத்தின் பரப்பளவு 56 சென்டிமீட்டர். அதன் குத்துயரம் 7 சென்டிமீட்டர் எனில் இணைகரத்தின் அடிப்பக்கம் என்ன? இணைகரத்தின் அடிப்பக்கம் 8 சென்டிமீட்டர். அடுத்தது 68வது கொஸ்டின், ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 98.65 சென்டிமீட்டர். 98.65 சென்டிமீட்டர் எனில் ஆரத்தை காண்க. 2.8 சென்டிமீட்டர். 2.8 சென்டிமீட்டர். 69வது கொஸ்டின், ஓர் உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு 1848 மீட்டர். அதன் விட்டம் 14 மீட்டர் எனில் உருளை வடிவ தொட்டியின் ஆழத்தை காண்க. 12 மீட்டர். ஆன்சர் சி 12 மீட்டர். நம்பர் 70, ஒரு கனசதுரத்தின் ஒவ்வொரு முனையும் 50% அதிகரிக்கப்பட்டால் அதன் மேற்பரப்பில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பினை சதவீதத்தை காண்க. ஓகேங்களா? 125%. அடுத்து 71வது கொஸ்டின், ஓர் நாற்கடத்தின் பரப்பளவு 525 சதுர மீட்டர். 525 சதுர மீட்டர். அதன் இரு உச்சிகளிலிருந்து மூலை விட்டத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் நீளம் 15 மீட்டர், 20 மீட்டர் எனில் மூலை விட்டத்தின் நீளம் என்ன? மூலை விட்டத்தின் நீளம் 30 மீட்டர். 30 மீட்டர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 72, 4 சுவர்களை கொண்ட ஓர் அறையின் நீளம், அகலம் மற்றும் உயர விகிதம். ஓகேங்களா? 7:5:4. அதன் பரப்பு 864 மீட்டர் எனில் அதன் தரைத்தளத்தின் பரப்பு என்ன? தரைத்தளத்தினுடைய பரப்பு 315 மீட்டர். அடுத்து 73வது கொஸ்டின், வட்ட வடிவிலான ஒரு தாமிர கம்பியின் ஆரம் 35 சென்டிமீட்டர். இது ஒரு சதுர வடிவில் வளைக்கப்படுகிறது எனில் அச்சதுரத்தின் பக்கத்தை காண்க. 55 சென்டிமீட்டர். ஆன்சர் சி 55 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 74. கொஸ்டின் நம்பர் 74, மொத்த புறப்பரப்பு 216 சதுர சென்டிமீட்டர். மொத்த புறப்பரப்பு 216 சதுர சென்டிமீட்டர் கொண்ட கனசதுரத்தின் பக்க அளவை காண்க. பக்க அளவு 6 சென்டிமீட்டர். ஆன்சர் பி 6 சென்டிமீட்டர். ஒரு கனசெவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே அதை பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 12 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. 1056 சதுர சென்டிமீட்டர். 1056 சதுர சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 56. கொஸ்டின் நம்பர் 76, நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே. நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 20 சென்டிமீட்டர், 45 சென்டிமீட்டர் மற்றும் 50 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு CPU உரை தைக்க ஜானி விரும்பினான். உரையின் விலை ஒரு சதுர மீட்டருக்கு ரூ. 50 எனில் உரை தைக்க ஆகும் செலவை காண்க. உரை தைக்க ரூ. 41.50. அடுத்தது, ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரை வட்டத்தின் சுற்றளவு, பரப்பளவு ஆகியவற்றை காண்க. சுற்றளவு, பரப்பளவு ஆகியவற்றை காண்க. 144 சென்டிமீட்டர், 1232 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 78, ஒரு செவ்வகத்தின் நீளம் அகலத்தின் விகிதம் 4:7, அகலம் 77 சென்டிமீட்டர். அதன் நீளத்தை காண்க. 44 சென்டிமீட்டர். ஆன்சர் சி 44 சென்டிமீட்டர். ஒரு உள்ளீடற்ற உருளையின் உள் மற்றும் வெளி ஆரங்கள் முறையே 12 சென்டிமீட்டர்,
18 சென்டிமீட்டர் என்க. மேலும் அதன் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க. வலைபரப்பு 2640 சதுர சென்டிமீட்டர், 3771.42 சதுர சென்டிமீட்டர். ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 80. ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் ஆரம் உயரம் 3:2:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் வலைபரப்பு 3960/7 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் உயரம் காண்க. உருளையினுடைய ஆரம் 6 சென்டிமீட்டர், உயரம் 15 சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 81. ஒரு சதுரத்தின் பக்க அளவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு சுற்றளவை காண்க. 10 சென்டிமீட்டர் பை 40 சென்டிமீட்டர். ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 82. ஒரு சதுர வடிவ விளையாட்டு திடலின் சுற்றளவு 2000 மீட்டர். அதன் பரப்பளவை ஏர் கணக்கில் காண்க. ஏக்கர் பார்த்தீங்கன்னா 2500 ஏரு. நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 5 மீட்டர். நீளம் 8 மீட்டர், அகலம் 5 மீட்டர் உள்ள செவ்வகத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவை காண்க. 40 மீட்டர், 26 மீட்டர். 84வது கொஸ்டின். ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் √6 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன? 2√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. 85வது கொஸ்டின். 176 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி ஒரு வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் பரப்பளவு என்ன? 2464 சதுர சென்டிமீட்டர். 86வது கொஸ்டின். இரு வட்டங்களின் ஆரங்களின் விகிதம் 1:4 எனில் அதன் பரப்புகளின் விகிதம் என்ன? 1:16. ஆன்சர் பி, 1:16. கொஸ்டின் நம்பர் 87. சாய்வு சதுரம் ஒன்றின் பரப்பளவு 96 சதுர சென்டிமீட்டர். அதன் ஒரு மூலைவிட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலைவிட்டத்தின் நீளத்தை காண்க. மற்றொரு மூலைவிட்டத்தின் நீளம் 16 சென்டிமீட்டர். 88வது கொஸ்டின். இரு கோளங்களின் ஆரம் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவைகளின் கொள்ளளவுகளின் விகிதம் காண்க. கொள்ளளவினுடைய விகிதம் 8:27. அடுத்து கொஸ்டின் நம்பர் 89. ஓகேங்களா? 89வது கொஸ்டின். 10 சென்டிமீட்டர் விட்டமுடைய கோளத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஈயக்குண்டுகள் எத்தனை செய்யலாம் என காண்க. 1000 செய்யலாம். ஆன்சர் ஏ. 90வது கொஸ்டின். ஒரு கனசதுரத்தின் மூலைவிட்டத்தின் நீளம் 12√3 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவை காண்க. 1728 கன சென்டிமீட்டர். 1728 கன சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 30 கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் பகுதி 4. நம்ம சயின்ஸில் இருந்து 30 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பூமி நிலவு இரண்டிலும் டேஸ் சமமாக இருக்கும். பூமியிலையும் நிலவலையும் இரண்டிலையும் டேஸ் சமமாக இருப்பது நிறை. ஆன்சர் டி, நிறை. 10 டெசிமீட்டர் என்பது 1 மீட்டர். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. 93வது கொஸ்டின். டேஸ் என்பது தானியாக்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்துவதற்கு ஒரு கருவியாகும். ஓடோ மீட்டர். ஆன்சர் சி, ஓடோ மீட்டர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 94. மெட்ரிக் முறை அளவுகள் யாரால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? மெட்ரிக் முறை அளவுகள் பிரெஞ்சில் அறிமுகப்படுத்தினாங்க 1790. எஸ்ஐ அலகு முறையில் டேஸ் அடிப்படை அளவுகள் உள்ளன. 7 அடிப்படை அளவுகள் உள்ளன. ஆன்சர் ஏ, 7 அடிப்படை அளவுகள் உள்ளன. கொஸ்டின் நம்பர் 96. நீரை விட
அடர்த்தி, நீரை விட அடர்த்தி குறைந்த எண்ணெய்கள், நீரை விட அடர்த்தி குறைந்த எண்ணெய்கள் சமையல் எண்ணெய், விளக்கு எண்ணெய். ஆன்சர் பி, சமையல் எண்ணெய், விளக்கு எண்ணெய். அடுத்த கொஸ்டின் நம்பர் 97. நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள விண்மீன் பிரசிமா சென்டரி. பிரசிமா சென்டரி. ஆன்சர் டி. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம், வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டு. 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டு தான் வெற்றிடத்தில் ஒளியினுடைய வேகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 99. எடைகள் மற்றும் அளவீடுகள், எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்து 11வது பொது மாநாடு டேஸ் ஆண்டு நடைபெற்றது. பொது மாநாடு 1960 பாரிஸ் நகரில் பிரான்ஸ் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது. கொஸ்டின் நம்பர் 100. கொஸ்டின் நம்பர் 100. நீரின் உருகுநிலை, நீரினுடைய உருகுநிலை 0 டிகிரி, கொதிநிலை 100 டிகிரி. ஆன்சர் ஏ. 101வது கொஸ்டின். ஒளிமானி அல்லது ஒளி செறிவு மானி என்பது ஒளி செறிவினை நேரடியாக டேஸ் அளவால் அளக்கப்படுகிறது. டேஸ் அழகால் அளக்கப்படுகிறது. ஆன்சர் கேண்டிலா. ஆன்சர் கேண்டிலா. ஆன்சர் கேண்டிலா. 102வது கொஸ்டின். குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய தன்மையானது டேஸ் 1 வினாடி என்ற அலகில் இருக்கும். குவார்ட்ஸ் கடிகாரங்களின் துல்லிய தன்மையானது டேஸ் 1 வினாடி என்ற அளவில் இருக்கும். 109 வினாடி அளவாக இருக்கும். ஆன்சர் சி. ஆன்சர் சி. 103. முதலில் அணுக்கடிகாரமானது டேஸ் ஆண்டு அமெரிக்காவின் தேசிய தர நிர்ணயம் கழகத்தில் உருவாக்கப்பட்டது. 1949. 1949. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 104. விண்ணியல் அலகு, விண்ணியல் அலகு 3.08 × 10⁻16 மீட்டர். 105வது கொஸ்டின். நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்பா சென்டரி. ஆன்சர் பி, ஆல்பா சென்டரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 106. கொஸ்டின் நம்பர் 106. அணு நிறையின் அலகு. ஓகேங்களா? ஆம்ஸ் C12 அணுவின் நிறையில 12ல் 1 பங்கு. ஆன்சர் பி. வெர்னியர் அளவின் மீச்சிறு தொலைவு 0.1 மில்லிமீட்டர். தனிச்சுழி வெப்பநிலையினுடைய அலகு ஓகே, கே. ஓகே. ஆன்சர் ஏ. எலக்ட்ரானுடைய நிறை 109வது கொஸ்டின். எலக்ட்ரானினுடைய நிறை 9.11 × 10⁻³ kg. அடுத்தது 110வது கொஸ்டின். திருகு அளவி டேஸ் அளவிற்கு துல்லியமாக இருக்கும். திருகு அளவி டேஸ் அளவிற்கு துல்லியமாக இருக்கும். 1 மில்லிமீட்டரின் 100ல் 1 பங்கு. 100ல் 1 பங்கு. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 111. திருகு அளவியல் மீச்சிறு, திருகு அளவினுடைய மீச்சிறு 0.01 மில்லிமீட்டர். புவியீர்ப்பு முடுக்கம், புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய மதிப்பு 9.8 × மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. கொஸ்டின் நம்பர் 113. கொஸ்டின் நம்பர் 113. நீளத்தை அளக்க பயன்படும் அளவுகோலை கண்டறிந்தவர் வில்லியம் பெட்வெல். வில்லியம் பெட்வெல். கொஸ்டின் நம்பர் 114வது கொஸ்டின். படித்தர. கொஸ்டின் நம்பர் 114. படித்தர நிறைகளோடு பொருட்களை ஒப்பீடு அளவீடு செய்வ பயன்படும் கருவி பொது தராசு. ஆன்சர் டி, பொது தராசு. பன்னாட்டு அலகு முறையில் SI அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1960. பன்னாட்டு அலகு முறை SI அலகு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1960. கொஸ்டின் நம்பர் 116. டேஸ் என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு ஆகும். அலகு. ஆன்சர் சி, அலகு. ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது குளியலிடத்தில் ஆக்கிரமித்து கொள்ளும் இடமே அதன் டேஸ் எனப்படும். கன அளவு எனப்படும். கன அளவு. அடுத்து 114வது கொஸ்டின். வேறு எந்த இயற்பியல் அளவுகளிலும் குறிப்பிட்ட இயலாத இயற்பியல் அளவுகள் டேஸ் எனப்படும். அடிப்படை அலகு. ஆன்சர் பி, அடிப்படை அலகு. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 119. மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக நிறைய அளவிடப்படும். மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக நிறையை அளவிடப்படும் சாதனம் டேஸ் ஆகும்.
மின்னணு தராசு. ஆன்சர் பி மின்னணு தராசு. கீழ்கண்டவற்றில் எது வழி அளவு ஆகும்? வேகம். வழி அளவு வேகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 120. அது பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸில் இருந்து நமக்கு 30 கொஸ்டின் எடுத்திருக்கு. ஓகேங்களா? வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான டேஸில் இருந்து பெறப்பட்டது. ஹிஸ்டோரியா. ஆன்சர் டி ஹிஸ்டோரியா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. மனிதன் முதலில் பழக்கப்படுத்திய விலங்கு நாய். 123. அசோகர் குறித்து அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் சார்லஸ் ஆலன். யார்? சார்லஸ் ஆலன் என்பவர் தான் அசோகருடைய வரலாற்று நூலை பதித்து வெளியிட்டவர். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர். விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோகர். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 125. வேளாண்மை எப்போது தொடங்கியது? வேளாண்மை எப்போ தொடங்கியது? 8000 ஆண்டுகளுக்கு முன்பு. வேளாண்மை எப்போ தொடங்கியது? 8000 ஆண்டுகளுக்கு முன்பு. கொஸ்டின் நம்பர் 126. தொடக்க கால மனிதன் எங்கு தோன்றினான்? கிழக்கு ஆப்பிரிக்கா. தொடக்க கால மனிதன் எங்கே தோன்றினான்? கிழக்கு ஆப்பிரிக்கா. அடுத்து பாருங்க, நியாண்டதல் இறந்தவர்களை புதைப்பதற்கான சான்றிதழ்கள் கிடைத்த இடம் ஜெர்மனி. சான்றிதழ்கள் கிடைத்த இடம் ஜெர்மனி. நியாண்டர்கள் இறந்தவர்களுக்கான புதைத்த இடம் எங்கே கிடைச்சிருக்கிறாங்க? ஜெர்மனியில் கிடைச்சிருக்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 128. எந்த கண்டுபிடிப்பால் விவசாயம் எளிமையானது? கலப்பை கண்டுபிடிப்பால் விவசாயம் எளிமையானது. அடுத்தது பீகிங் மனிதன் எங்கு வாழ்ந்தனர்? பீகிங் மனிதன் எங்கு வாழ்ந்தார்னா சீனாவில். எங்கே? சீனாவில். கொஸ்டின் நம்பர் 130. கொஸ்டின் நம்பர் 130. கொஸ்டின் நம்பர் 130. 1 பில்லியன் என்பது டேஸ் 100 கோடி. 1 பில்லியன் என்பது 100 கோடி. 131வது கொஸ்டின். இடை தொல்லுருவியலின் காலத்தை வாழ்ந்த உயிரிகள் டைனோசர்கள். ஆன்சர் சி டைனோசர்கள். கொஸ்டின் நம்பர் 132. வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். வரலாற்றின் தந்தை யார்? ஹெரோடோட்டஸ் கிரேக்க நாட்டை சார்ந்தவர். வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ் கிரேக்க நாட்டை சார்ந்தவர். அடுத்தது இன்று இயங்கிக் கொண்டிருக்கும் மிக பழமையான அருங்காட்சியகம் கேபிடோஸ் லைன் அருங்காட்சியகம். கேபிடோ லைன் அருங்காட்சியகம். ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 134. 3 காலகட்ட முறை என்ற கருத்தை முன்மொழிந்தவர். 3 காலகட்ட முறை என்ற கருத்தை முன்மொழிந்தவர் ஜீசோ தாம்சன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 135. டேஸ் எனப்படும் மனித குரங்குகள் பழங்குடியில் அடங்காதது. கொரில்லா. எது? கொரில்லா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 136. கைக்கோடாரி கருவிகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. கைக்கோடாரி கருவிகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. அச்சூழியன் கருவிகள். இடைக்கற்கால பண்பாடு இந்தியாவில் தோன்றிய ஆண்டு. இடைக்கற்கால பண்பாடு இந்தியாவில் தோன்றியது கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு. கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு. கொஸ்டின் நம்பர் 138. இந்தியாவிலும் சீனாவிலும் அரிசி விளைவிக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவிலையும் சீனாவிலையும் அரிசி விளைவிக்கப்பட்ட ஆண்டு கிமு 7000. அடுத்த கொஸ்டின் நம்பர் 139. கொஸ்டின் நம்பர் 139. உலகில் மனித மூதாந்தையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்று. கொசஸ்தலை யாரு? அடுத்த கொஸ்டின் நம்பர் 140. இடை பிற்கால கருவிகள் கிடைத்துள்ள இடம் தேரி, தூத்துக்குடி. அடுத்து 141வது கொஸ்டின். தமிழகத்தில் முதலில் மண்பாண்டங்களும் வேளாண்மை செய்வதற்கான சான்றுகள் கிடைத்த இடம் பையம்பள்ளி. ஆன்சர் ஏ பையம்பள்ளி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 142. கொஸ்டின் நம்பர் 142. தமிழகம் முழுவதும் டேஸ் கால ஈம சின்னங்கள் காணப்படுகின்றன. பெருங்கற்காலத்தில் தான் ஈம சின்னங்கள் காணப்படுகின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை டேஸ் போன்றது. சிஸ்ட் சிஸ்ட் போன்றது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 144. புதிய கற்கால மக்களின் முக்கிய தொழில் கால்நடை மேய்த்தல். கொஸ்டின் நம்பர் 145.
கோடக்கல் அல்லது குடைக்கல், தொப்பிகள் பதித்தல் ஆகிய வகைகள் காணப்படும் இடம் கேரளா. கேரளா. கொஸ்டின் நம்பர் 146. சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கால கற்கருவிகளை முதலில் கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரூஸ் புட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 147. ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலமாக கருதப்படுவது 15-16ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் பி, 15-16ஆம் நூற்றாண்டு. 118. ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கிமு 1677. கொஸ்டின் நம்பர் 149. மரபணு ரீதியாக மனிதர்களுக்கு மிக நெருக்கமானது சிம்பன்சி குரங்கு. கொஸ்டின் நம்பர் 150. மானிடவியல் என்னும் சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்படுகிறது? ஓகேங்களா? ஆத்ரோம்ஸ் என்னும் கிரேக்க சொல்லு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 30 முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. ஓகேங்களா? குழந்தை, சைல்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா? குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும். கற்றதலின் நிலைகள் எத்தனை? 6. கற்றதலின் நிலைகள் 6. ரெண்டாவது கொஸ்டின். செய்து பார்த்தல் மற்றும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுதல் ஆகியவை இயக்கத்திறன் வழிகற்றல். அதிகமாக இயக்க சக்தியை பெற்றிருக்கும் பருவம் குமார பருவம் தான் இயக்க சக்தியை பெற்றிருக்கும் பருவம். கொஸ்டின் நம்பர் 4. குழந்தைகளின் தனியாக்கப்பட்ட முயற்சியால் இது போன்றது. தனிப்பட்ட முயற்சியினால் இது தோன்றாது. நல்லொழுக்க வளர்ச்சி. சிக்கலான மனவெழுச்சி தற்பெருமை. ஆன்சர் சி, தற்பெருமை. ஒரு குழந்தையின் வளர்ச்சி என்பது இவற்றின் கூட்டு விளைவாகும். ஆசிரியர் மற்றும் பெற்றோர், சுற்றுச்சூழல், மரபு, பள்ளி மற்றும் குடும்பம், இவை அனைத்தும். ஆன்சர் டி, இவை அனைத்தும். புதிய செய்திகளையும் நடத்தைகளையும் பெறுமுறை கற்றல். ஆன்சர் பி, கற்றல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. சமூகவியலின் விளைவு நாம். 9வது கொஸ்டின். குழந்தை வளர வளர மையலின் உருவாகும் நிகழ்ச்சி மைலினேஷன். கற்றலுக்கு இன்றியமையாத காரணிகள் தேவையும் முதிர்ச்சியும். கொஸ்டின் நம்பர் 11. சூழலில் உள்ள ஆற்றல்கள் புலன்கள் மீது போதுமாவதற்கு உயிருள்ளவை வெளிப்படுத்துவது துலங்கள். ஆன்சர் சி, துலங்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. தொடர்பில்லாத தூண்டல் இயற்கை தூண்டுதலோடு இணைந்து ஏற்படுவது இயற்கை துலங்கள். கொஸ்டின் நம்பர் 13. ஸ்கீமா உருப்பெறும் தன்மைக்கேற்ற அறிதிறன் வளர்ச்சி நிலைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 4 வகைகளாக பிரிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 16. குழந்தையின் கற்றலில் முக்கிய பங்கு வகிப்பது கேற்றல். நுண்ணறிவின் அளவை அறிய உளவியல் வல்லுநர்கள் குறிப்பிடும் அளவை நுண்ணறிவு ஈவு. ஆன்சர் சி, நுண்ணறிவு ஈவு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. அனிச்சை செயல்களில் அதிகம் நிறைந்த பருவம் என பியாஜோ கூறும் பருவம் தொட்டு உணரும் பருவம். 17. ஒரு உயிரின் வளர்ச்சி என்பது சேர்ந்து சூழ்நிலையுடன் இடைவினை ஆற்றுவதால் ஏற்படுவதாகும். முதிர்ச்சியும் கற்றலும். கவனத்திற்கு புறக்காரணிக்கு எடுத்துக்காட்டு. கவனத்தின் புறக்காரணிக்கு ஓர் எடுத்துக்காட்டு தேவை. ஆன்சர் டி, தேவை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 19. நுண்ணறிவு முதிர்ச்சி பெறும்போது எந்த வயதில் முடிவடைகிறது? நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக எந்த வயதில் முடிவடைகிறது? 15லிருந்து 16 வரை. தன் தவற்றை மறைத்து கொண்டு
பிறர் மீது பழிவாங்கும் என்ற தற்காப்பு நடந்தையை பெரிதும் புறத்தோற்றல். ஆன்சர் ஏ புறத்தோற்றல். வழிகாட்டலின் மையப்பொருள் தனிநபரின் பிரச்சனை. 22 கல்விக்குரிய இலக்குகளை அடைய இன்றியமையாத சாதனம் ஒழுக்கம். இன்றியமையாத சாதனம் ஒழுக்கம். 23வது கொஸ்டின் ஒருவரின் தனிப்பட்ட நடத்தை முன்றைய முறையை குறிக்கும் சொல். ஒருவரின் தனிப்பட்ட நடத்தை முறையை குறிக்கும் சொல்லு ஸ்கீமா. ஸ்கீமா. அடுத்தது தசைகளுக்கு கட்டளைகளை கொண்டு செல்லும் நியூரான். நியூரான் இயக்க நியூரான். ஆன்சர் சி இயக்க நியூரான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. கொஸ்டின் நம்பர் 25 பழைய அனுபவங்களை சிந்தித்து அவற்றுடன் புதிய அனுபவங்களை பொருத்தி பார்த்து ஒரு முடிவுக்கு வருவது குவி சிந்தனை. ஆன்சர் ஏ குவி சிந்தனை. 4 வயதில் குழந்தையின் மூளை வளர்ச்சி 80%. 4 வயதில் குழந்தை மூளையினுடைய வளர்ச்சி 80%. நுண்ணறிவு சமம் பொது காரணி ஓகேங்களா ப்ளஸ் சிறப்பு காரணி எஸ் என்று கூறியவர் சார்லஸ் ஸ்பியர்மேன். சார்லஸ் ஸ்பியர்மேன். மேரி கவர் ஜோன்ஸ் ஆய்வுக்கு பயன்படுத்திய விலங்கு. ஆய்வுக்கு பயன்படுத்திய விலங்கு முயல். ஆய்வுக்கு பயன்படுத்திய விலங்கு முயல். கொஸ்டின் நம்பர் 29 குழந்தைகள் நமது வாழ்க்கையை பூர்த்தி செய்ய பிறப்பதில்லை, அவர்களது வாழ்க்கையோடு பூர்த்தி செய்வது பிறந்தவர்கள் என்று கூறியவர் வில்லியம் மார்ட்டின். வில்லியம் மார்ட்டின். கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 30 நுண்ணறிவு. நுண்ணறிவு அப்படிங்கிற சொன்னது யாருன்னா நுண்ணறிவு ஈவு சொன்னது ஓகேங்களா டெர்மன். அடுத்தது நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை ஆல்பர்ட் பினோ. இ சமம். பரிசோதனை முறை. பரிசோதனை முறை ஹாலக். ஆகமா. உட்காட்சி வழிகற்றல் கோலர். ஆகமா. மறுபடியும் பாருங்க ஓகேங்களா நுண்ணறிவு ஈவு டெர்மன். நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை ஆல்பர்ட் பினோ. பரிசோதனை முறை ஹாலாக். உட்காட்சி வழிகற்றல் கோலர். அப்போ ஆன்சர் இ கமா இ ஆ ஆ. ஆன்சர் சி. ஆன்சர் சி. இத்துடன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா பேப்பர் 2க்கான வினா விடைய வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.